Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜூலை மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, பராபவ ஆண்டு ஆடி மாதம் 3ஆம் தேதி. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்ளலாம். இன்னைக்கு ஆடி மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை, ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள். இன்னைக்கு சந்திரன் மாறி இருக்காரு, கன்னி ராசிக்கு மாறி இருக்காரு. ஸோ இன்றைய நல்ல நேரம் காலை 10 மணி முதல் 11 மணி வரையிலும் மற்றும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும். இன்றைய சிறப்பு அப்படின்னு பார்த்தா, ஆடி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய சஷ்டி திதி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கும்பராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி மற்றும் அவிட்டம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல நாளாக அமைகிறது. வியாபாரிகளுக்கு குறிப்பாக தன லாபங்கள் உண்டு. லாபத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இன்று அனுகூலமாக அமைந்திருக்கிறார். ரொம்ப ஒரு ரிலாக்ஸிங்கான ஒரு டே. சந்திரனும் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு கடன் கொடுத்துருப்போம் இல்லையா, அதெல்லாம் வசூல் செய்கிறதுக்கு ஒரு நல்ல நாள். ட்ரை பண்ணி பாருங்கள். கொடுக்கணும்னு என்ன இருக்கிறவங்க கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் கால் பண்ணிங்கன்னா கொடுப்பாங்க. கிரகநிலைகள் சாதகமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி மேஷராசினியர்களுக்கு 3ல் புதன், 2ல் செவ்வாய், 3ல் புதன், 4ல் சூரியன் குரு, அதுக்கப்புறம் சுக்கிரன் கேது சந்திரன், இப்படி ஒரு கிரக அமைப்பில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான நாளாக இருக்கும். எண்ணங்கள் நிறைவேறும். ரிஷபராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் நிறையா இருக்கும். இன்றைக்கி நிறையா நீங்கள் உங்களுக்கு ஃபேமிலியில் கெஸ்ட் எல்லாம் வந்திருப்பாங்க. ஸோ ரொம்ப நாளாக கழித்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சில நபர்கள்ட்ட மனம் விட்டு பேசுவதற்கு ஒரு அற்புதமான நாள்னு சொல்லலாம். 2ஆம் இடத்துல புதன், 3ஆம் இடத்துல சூரியன் குரு, 4ல் சுக்கிரன் கேது, 5ல் சந்திரன். ஸோ கிரக அமைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. லாபத்தில் சனி இருக்கார், 10ல் ராகு பகவான் இருக்கார். ஸோ இன்றைக்கி ரிஷபராசி அன்பர்கள் என்ன பிளான் பண்ணமோ அது கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஆரவாரமே கிடையாது. இன்றைக்கி உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு தோணுதோ அப்படி நீங்கள் உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி ஒரு நிறைவு இருக்கும். பல சண்டேஸ் எல்லாம் ஓட்டம் நட, அடுத்தவங்களுக்கு வேலை செய்கிறது, தூக்கம் இல்லை, இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு நிறைய ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு டைம். நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம்ல, மீ டைம் அப்படின்னு, எனக்குன்னு ஒரு நேரம். ஸோ இன்றைய நாள் உங்களுடைய நேரத்தை எப்படி நீங்கள் செலவு பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணுமா, சினிமாவுக்கு போகணுமா, மாலுக்கு போகணுமா, இல்லை ஒரு நல்ல இடத்துல போய் சும்மா உட்காந்துட்டு கோவிலில் மெடிடேஷன் பண்ணணுமா, எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். ஸோ உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுக்கு தேவையான விஷயங்கள், உங்கள் மனசுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயங்களை இன்று செய்யலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும். கடகராசி அன்பர்கள் இன்றைக்கி சஷ்டி திதி. கடகராசி அன்பர்கள் முதல் ஆடி ஞாயிற்றுக்கிழமை. ஸோ அம்மன் கோயிலில் போய் பொங்கல் வைக்கிறது, முருகன் ஆலயம் போய் வழிபாடு செய்கிறது, நிறைய குடும்பத்தில் உங்களுக்கு மன கஷ்டங்கள் இருக்கலாம். ஸோ இதிலிருந்தெல்லாம் வெளிவரதுக்கு கடகராசி அன்பர்களுக்கு ஒரு உன்னதமான நாள் தான் சொல்லணும். இன்றைக்கி உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பேர் உங்களை ரொம்ப ஒரு ஹாப்பி மொமெண்ட்ஸை ஷேர் பண்ணக்கூடிய டைமாக இந்த நாள் அமைகிறது. கடகராசி அன்பர்களுக்கு இன்று ஆடி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் இறை வழிபாடுகளும் ஆன்மீக ஆர்வங்களும் அதிகரிக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று பல காலமாக இருந்து வந்த மன சோர்வு தீரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களினுடைய ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. ஒரு நல்ல மனதில் ஆரோக்கியத்தை தரக்கூடிய நாளாகவும் இருக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சூரியன் 12ஆம் இடத்திலேயும் சந்திரன் 2ஆம் இடத்திலேயும் இருப்பது ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியம் தளர்ச்சியாக இருந்தவர்களுக்கு இன்று ஒரு வெற்றியை தரும். கன்னிராசி நேயர்களுக்கு சந்திரன் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். இன்று ஆரோக்கியம் மற்றும் வியாபாரம், தொழில் சார்ந்தவைகள் வெற்றியை தரும்.
உங்களினுடைய மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நல்ல ஒரு விடை கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை, சஷ்டி திதி மற்றும் முதல் ஞாயிறு ஆடி மாதத்தில் இது அனைத்தும் குலதெய்வ பிரார்த்தனைக்கு வழிவகுக்கும். குழந்தை இல்லாத தம்பதியினர் இன்று முருகப்பெருமானை வணங்கலாம். துலாம் ராசி அன்பர்கள், துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று வெற்றியை தரக்கூடிய நாளாக அமைகிறது. குடும்பத்தில் பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டங்கள் விலகும். துலாம் ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் கேதுவுடன் சேர்ந்திருப்பதும் 12ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதும் துலாம் ராசி அன்பர்களுக்கு சற்று மனக்குழப்பத்தை கொடுக்கும். இன்று நண்பர்கள் மூலமாக சில குழப்பங்கள் வந்து போகும். குடும்ப பிரச்சனைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து இவை சம்பந்தப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடத்தில் பகிர வேண்டாம். விருச்சிக ராசி நேயர்கள், விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் லாபத்தில் இருப்பது மனதில் நல்ல ஒரு உறுதியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன போராட்டங்கள் தீரும். குடும்பத்தில் இன்று ஏற்றம் இறக்கம் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. குடும்பத்தில் ஒரு மனபாரம் இறங்கக்கூடியதாகவே அமையும். இன்றைய நாள் உங்களினுடைய சகோதர சகோதரிகள் மூலமாக வெற்றியை பெறலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் ஓயும். தனுசு ராசி அன்பர்கள், தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லாத நாளாக அமைகிறது. குடும்பத்தில் பல நாட்களாக இருந்து வந்த ஒரு போராட்டம் விலகும். சிவன் ஆலயத்தில் வழிபாடுகளும் மற்றும் சிவன் ஆலயத்தில் பச்சரிசி தானம் செய்வதும் மிகவும் சிறந்தது. இன்று பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப போராட்டங்கள் மாறும். மகர ராசி நேயர்கள், மகர ராசி நேயர்களுக்கு இன்று மகத்தான நாளாக அமைகிறது. சந்திர பகவான் பாக்கியத்தில் இருப்பதும் குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருப்பதும் குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கிறது. ஆடி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையான இன்றைய நாளில் குலதெய்வத்தை வணங்கலாம். உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும். பல மாதமாக இருந்து வந்த மன சோர்வு தீரும். ஏற்றம் இறக்கம் இருந்தாலும் இன்றைய நாளில் உங்களினுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும். சஷ்டி திதியில் முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது. கும்பராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு மன அழுத்தம் நீங்கும். கும்பராசி அன்பர்கள் இன்றைய நாளில் காலை வேளையில் சிவன் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளலாம். பச்சரிசி, வெல்லம், தூரம் பருப்பு மற்றும் எண்ணெய் இவற்றை தானம் செய்ய ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமையில் உங்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் கிடைக்கும். இன்றைய நாளில் கும்பராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் பெருமைகள் உண்டு. மீனராசி நேயர்கள், மீனராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. ஏற்றம் இறக்கம் இருந்தாலும் இன்று உங்களுக்கு பலவிதமான நல்ல செய்திகள் வந்து சேரும். 7ஆம் இடத்தில் சந்திரன் தனித்திருப்பதும் சனி பகவான் ராசியில் இருப்பதும் கணவன் மனைவியின் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம். மீனராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் கேதுவும் கடன் தொல்லைகளை கொஞ்சம் அதிகரிப்பார். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் சுக்கிரனும் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் சூரியனும் பிள்ளைகளால் மனக்குழப்பங்களும் மன கஷ்டங்களும் வந்து போகும். மீனராசி அன்பர்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதம் முதல் ஞாயிறாக இருப்பதனால் அம்மன் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளலாம். அன்னதானங்கள் செய்வது சிறப்பு. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.